வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஈகை என்ற தலைப்பில் சிந்திக்கலாம். கடும் பற்றில் மனிதன் எதையும் கொண்டு போவதில்லை. காதறந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று பட்டினத்தார் சொன்னது போல ஒரு நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. தினமலர் நாளிதழில் படித்த ஒன்று. வயதான பெரியவர் மூப்பின் காரணமாக இறந்து விடுகிறார். நம்முடைய பழக்கம் என்ன அப்படின்னா, இறந்தவரை எரித்து விடுவது போல அவர் பயன்படுத்திய பொருட்களையும் எரித்து விடுவது என்பது நம்முடைய ஐதீகம். அதனால் அவர் பயன்படுத்திய படுக்கை, தலையணை அதெல்லாத்தையும் எரிக்கிறான் அந்த இடுகாட்டில் இருந்தவர். இப்போ அந்த பெட்டுக்குள்ளே, அதாவது படுக்கைக்குள்ளே நோட்டுக்கட்டுகள் எரிகிறது. உடனே அது சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஃபோன் பட உடனே சாவு கூட அவ்வளோ வேகமாக வந்திருக்க மாட்டான். நோட்டுக்கட்டு உடனே வேகமாக வந்தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ரூபாய் அந்த படுக்கையில் தைத்து அதன் மீது படுத்திருந்திருக்கிறார் பெரியவர். போகும்போது தன்னுடைய மகனிடம் தான் சொல்லலை, பேரனிடமாக சொல்லியிருக்கணும். சொல்லாமல் எல்லாமே வேஸ்ட்டாக எரிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இல்லாமல் நம்முடைய தேவைக்கு போக மற்றவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுதல் ஈகை அப்படின்னு. என்னிடம் எக்ஸஸாக சர்ப்ளஸாக எது இருக்கிறதோ அதை மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு கொடுத்தால் இதுவே ஈகை குணம். ஏனென்றால் ஓரறிவு தாவரம் கூட தன்னிடம் உருவாகிற அத்துணையையும் மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கிறது என்ற அடிப்படையில். அந்த நிலையில் ஓரறிவு தாவரத்திற்கே இவ்வளவு ஈகை குணம் இருக்கும்போது 6 அறிவு படைத்த மனிதனுக்கு எப்படி இருக்கணும் என்ற அடிப்படையில் ஒரு கவிஞர் வாலி ஒரு கவியை எழுதியிருப்பாங்க. என்ன கவி அப்படின்னா, மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது, நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணமென்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க